there will be no income tax payable up to income of 12 lakh rupees. வரி சலுகைகளோடு தாக்கலாகி இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட் நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் என்கிறது மத்திய அரசு. இல்லை என்கின்றன எதிர்க்கட்சிகள். ஏன் என்று கேட்கலாம். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பல முக்கியமான பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களிடம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பட்ஜெட் தான் மோஸ்ட் மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பிரதமர் சொல்றார். மறுக்கிறீங்களா? எனில் ஏன்? ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் எப்படி மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியும்? இந்திய நாட்டில் 144 கோடி பேர் இருக்காங்க. இந்த வருமான வரி சலுகை என்பது 3.2 கோடி 3 கோடியே 20 லட்சம் பேருக்கு தான் பொருந்தும். அதில் பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பணக்காரர்கள் இருக்காங்க, நடுத்தர வர்க்கமும் இருக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பொதுவான குறியீடு என்னவென்றால் அவர்கள் வருமான வரி கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறவனுக்கு தானே இந்த சலுகை. வருமான வரியே கட்டாமல் 140 கோடி பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சலுகை? மொத்த இந்தியாவுமா வருமான வரி கட்டுது? இது என்ன வாதம்னே எனக்கு புரியல. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வரி சலுகைகள்லாம் கன்சம்ஷனை அதிகரிக்கும், நுகர்வு திறனை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அரசு வெளிப்படுத்துது. அதில் உண்மை இருக்கத்தானே செய்யுது. இந்த வரி சலுகையால் 1 லட்சம் கோடி இழப்புன்னு சொல்கிறாங்க. அதை கணக்கில் எடுத்துக்குவோம். 1 லட்சம் கோடி இழப்புன்னா அரசுக்கு இழப்பு. 1 லட்சம் கோடி வரி செலுத்துவோரிடம் தங்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 1 லட்சம் கோடியும் நுகர்வுக்காக செலவழிக்கிறாங்களா, பழைய கடனை அடைக்கிறாங்களா, முதலீடு செய்கிறாங்களா, வங்கியில் போடுறாங்களா, பங்கு மார்க்கெட்டில் போடுறாங்களா, தங்கம் வாங்குறாங்களா? அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் இந்த 1 லட்சம் கோடியை பயன்படுத்தலாம், வெளிநாட்டுக்கு போய் செலவழிக்கலாம். ஆக இந்த 1 லட்சம் கோடியும் உள்நாட்டில் நுகர்வாக மாறும், கன்சம்ஷனாக மாறும்னு உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி கணிசமான அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும் தானே? கண்டிப்பாக பண்ண முடியும். ஓரளவுக்கு நுகர்வை கூட்டும், அதில் நான் மறுக்கலை. ஆனால் 140 கோடி பேர் அதே நுகர்வு தானே, அதே வருமானம் தானே, அதே சம்பளம் தானே, அதே நாள் கூலி தானே. அதில் பல பேருக்கு வேலை இல்லை, வருமானமும் கிடையாது. ஆக அந்த 140 கோடி பேர் நுகர்வை கூட்டினால்தான் நுகர்வு மொத்த அளவில் உயரும். இந்த 3 கோடியே 20 லட்சம் பேர் கூடுதலான நுகர்வின் காரணமாக பெரிய புரட்சியே ஏற்படும்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. தமிழகம் வஞ்சிக்கப்படுது. அதை தாண்டி இது பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டிலேருந்து சில கட்சிகளால் வைக்கப்படுது. இது மிகையான விமர்சனம் இல்லையா? அதாவது பீகாருக்காக பட்ஜெட்டுங்கிறதுல மறுப்பே கிடையாது. பீகாரை 4 முறை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பீகார், பட்னா என்று 4 முறை குறிப்பிட்டார்கள். பீகார் தேர்தலை கண்ணோட்டத்தில் வைத்து தான் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுல மறுப்பே கிடையாது. மற்ற மாநிலங்களையும் சொல்லியிருக்கலாம். எல்லா மாநிலங்களையும் 29 மாநிலங்களையும் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமான திட்டங்கள், முக்கியமான நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருந்தால் அதை சொல்லியிருக்கலாமே. அதாவது அவங்க சொல்லாததுக்கு காரணம் கேரளத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கைகள் அவெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்காளத்தினோட முக்கிய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பீகாருக்கு செஞ்சுருக்காங்க, ஆந்திராவுக்கு செஞ்சுருக்காங்க. அதை குறிப்பிட்டிருக்காங்க. செஞ்சதை குறிப்பிட முடியும், செய்யாததை எப்படி குறிப்பிடுறது? அவங்க குறிப்பிடாததுக்கு காரணம் செய்யலை, குறிப்பிட்டதுக்கு காரணம் 2 மாநிலங்களுக்கு செஞ்சுருக்காங்க.
அவர்கள் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. நிதியமைச்சர் என்ன சொல்றார், பட்ஜெட் உரையில ஒரு மாநிலத்துடைய பெயர் இல்லைனாலேயே அந்த மாநிலம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு பொருளாகாது. ஃபைன் பிரிண்ட்ல பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசுடைய திட்டங்களால பலன் பெற்றிருக்கும், பயன் பெற்றிருக்குங்கிறார். எல்லா மாநிலங்கள்னா அதுலேயும் பீகார், ஆந்திரா அடங்கும் இல்லை. எல்லா மாநிலங்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நீங்கள் தனியாக சொல்ல வேண்டாம். ஆனால் பீகாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, ஆந்திராவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாத திட்டங்கள் தானே. அந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு விசேஷ திட்டங்களை அளித்திருந்தால் அதை சொல்லுங்க. தமிழ்நாடுக்கு அறிவிக்கலை, கேரளாவுக்கு அறிவிக்கலை, மேற்கு வங்காளத்துக்கு அறிவிக்கலை. அவர்கள் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தானே முதலமைச்சர்கள் குறை சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தால் ஏன் குறை சொல்கிறோம்? தொடர்ந்து பட்ஜெட் உரைகளில் விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை கேட்க முடியுது. அந்த இலக்குக்கு ஒரு ரோட் மேப்பை அமைச்சு கொடுக்குதா இந்த பட்ஜெட்? 2 அரசு முக்கியமான நிலையில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த நாள் பேசியிருக்கிறாங்க. 31ஆம் தேதி தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். முதல் தேதி அன்று நிதியமைச்சர் பேசியிருக்கிறாங்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு படிங்க. தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா, 8% வளர்ச்சியை அடையாவிட்டால், அந்த 8% வளர்ச்சி என்பது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இல்லாவிட்டால் 2047 வளர்ந்த நாடு என்ற குறியீடை அடைய முடியாது, குறிக்கோளை அடைய முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறார். இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டு 6.4, அடுத்த ஆண்டு 6.3, அதை அனுசரித்து தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் நாங்கள் வளர்ந்த நாடு என்ற எல்லையை, இலக்கை 2047 அடைந்து விடுவோங்கிறாங்க. ஒருத்தர் தானே சரியாக இருக்க முடியும். தலைமை பொருளாதார நிபுணரே என்ன சொல்றாரு, இந்த சரிவுக்கான காரணம் இந்திய காரணங்கள் அல்ல, சர்வதேச காரணங்கள். நீங்க உலகளாவிய அளவில் பாருங்க, 2023 சரிந்து தான் வருது. குளோபல் ரியல் எக்கனாமிக் இண்டெக்ஸ் இதை பார்த்தா உலக அளவில் சரிவு 2023 வந்துட்டு இருக்கு. இது இந்திய காரணங்களால இல்லை அப்படிங்கிறார். உலகத்து பிரச்சனைகளை நீங்களா தீர்க்க முடியும்? அப்போ ஏன் 2047 சொல்றீங்க? உலக பிரச்சனைகள், உலக நெருக்கடியில் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்கு, உலக பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது 2047 எப்படி சொல்கிறீங்க? 2047 என்ற இலக்கை நாங்கள் கைவிடுகிறோம். என்னைக்கு வளர்ந்த நாடாக வர்றோமோ அந்த ஆண்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இலக்கையும் சொல்கிறீங்க, அதுக்கு வழியும் கிடையாதுங்கிறீங்க. அந்த வழியை தேடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை. அப்போ எதுக்கு இலக்க சொல்கிறீங்க? இதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அடுத்த 2 ஆண்டுகளில் இன் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமியாக தொடரப்போகுது. இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிங்கிறது ஒரு கவர்ச்சியான ஸ்லோகம். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அமெரிக்கா 2.7% தான் 2024 வளர்ந்துச்சு. ஆனால் அவர்கள் மொத்த உற்பத்தி ஏற்கனவே இருக்கிற ஜிடிபியோட கூடுதலாக ஜிடிபி மொத்த உற்பத்தி 2024 ஏறத்தாழ $700 பில்லியன். சைனா 5.4% வளர்ந்துச்சு. அவர்களுக்கு 2024 கூடுதலாக செல்வம், கூடுதலாக ஜிடிபி கூடியது $800 பில்லியன் மேலே. இந்தியா மிக அதிகமான வேகத்தில் வளர்கிற நாடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம 6.4% வளர்ந்துருக்கிறோம். ஆனால் என்ன கூடுதலான செல்வம் சேர்ந்திருக்கு? $270 பில்லியன் தானே. நம்ம $270 பில்லியன், அமெரிக்கா $700 பில்லியன், சைனா $800 பில்லியன். ஆக கூடுதல் வளர்ச்சின்னு நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் கூடுதல் செல்வம் இல்லையே.
செல்வம் கூடுதலாக எவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கு, எவ்வளவு உற்பத்தி இந்தியாவில் ஆயிருக்குன்னா நம்ம 3வது இடத்துல இல்லையே, இருக்க முடியாது. காரணம் சீன பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை விட 5 மடங்கு அதிகம். அவர்களுக்கு ஈடாக, அவர்களுடைய 5.4க்கு ஈடாக நம்ம வளர வேண்டும் என்றால் நம்ம ஏறத்தாழ 20% வளர்ந்தால் தான் அந்த கூடுதல் செல்வம், கூடுதல் உற்பத்தியை எட்ட முடியும். அது முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் இந்த அதிகமாக மிக வேகமாக வளர்ந்து வர நாடு என்பது பெருமை தான். ஆனால் மிக அதிகமாக கூடுதல் செல்வம், கூடுதல் உற்பத்தி செய்த நாடாக இந்தியா இருக்க முடியாது. சர்வதேச காரணங்களை பற்றி பேசும்பொழுது ட்ரம்ப் நிர்வாகம் அது எடுத்திருக்கக்கூடிய வர்த்தக கொள்கைகள் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக தலைவலியாக உருவாகும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இதெல்லாம் எச்சரிக்கை தான், மிரட்டல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு மிரட்டலை அவர் அமல் செய்வார்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கும் பல சங்கடங்கள் வருமில்லை. ஆனால் இந்தியாவின் ஏற்றுமதிகள் மீது அவர்கள் கூடுதலான சுங்கவரியை, டாரிஃப் சுங்கவரியை விதித்தால் இந்தியா பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நமக்கு தான் கூடுதலான ஏற்றுமதி, அவர்களிடமிருந்து நம்ம குறைச்ச இறக்குமதி தான். நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நாம் தான் அவர்கள் நாட்டினுடைய மக்களை நம்பி இருக்கிறமே ஒழிய அவர்கள் மக்கள் நம்முடைய நாட்டை நம்பி இல்லை. உலக வர்த்தகத்தில் இந்தியாவுடைய பங்கு 3.5%. அந்த மாதிரி உலக முதலீட்டில் இந்தியாவுடைய அந்நிய முதலீடு வர்றது 2% தான். நம்முடைய பெருமையை, தற்பெருமையை சொல்கிறதில் அர்த்தம் இல்லை. அவர்கள் உலகத்தை நம்பித்தான் நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது. அதில் நம்மளுடைய பங்கு மிக மிக சிறிய பங்கு, 3-4% தான் நம்முடைய பங்கு உலக வர்த்தகத்தில். ஆக அவர்கள் சுங்கவரி விதித்தால் நம்மை மிகவும் பாதிக்கும். இது பொருளாதார சவால் அப்படிங்கிறத தாண்டி ராஜாங்க ரீதியாகவும் அணுகப்படக்கூடிய ஒரு விஷயம். ட்ரம்ப் நிர்வாகத்தை இந்திய அரசு, நரேந்திர மோடி அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? திறம்பட கையாளுதா? தெரியலையே. ஒரு முறை இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சரை சந்திச்சிருக்காரு. எவ்வளோ நேரம் பேசுனாங்கன்னு தெரியாது, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கலாம். அந்த ஒரு சந்திப்பை அது பதவியேற்ற 2-3 நாளில் சந்திச்சிருக்காரு. அது போக தான் தெரியும் எந்த அளவுக்கு இராஜாங்க ரீதியாக அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதுதான் போகத்தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சவால்கள் கருதி ஒருவேளை இந்த பட்ஜெட்டை நீங்கள் நிதியமைச்சராக போட்டிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? இது என்ன கேள்வி? நான் பட்ஜெட்டை போடலை. நான் பட்ஜெட் போடுறதுக்கு நரேந்திர மோடி அனுமதிக்க மாட்டார். அவர் பிரதமராக இருக்கும்போது நான் பட்ஜெட் போட போவதில்லை. காங்கிரஸ் அரசு இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த 2025 பட்ஜெட்டை நீங்கள் போட்டிருந்தாங்கிறது இந்த அரசுலன்னு கேட்கல, நீங்கள் இதை எப்படி அணுகிருப்பீங்க இந்த பொருளாதார சவால்களை பட்ஜெட்டில் அப்படிங்கிறது அவருடைய சாராம்சம். காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் பிரதமர் இருந்து காங்கிரஸ் நிதி அமைச்சர் ஒருவர் இந்த பட்ஜெட்டை எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 1, 144 கோடி மக்களில் கீழ்ப்பாதி மக்கள், அதாவது 72 கோடி, அதுலேயும் கீழ்ப்பாதி ஏறத்தாழ 36 கோடி மக்கள், அவர்களை வைத்துத்தான் பட்ஜெட் போட்டிருக்கணும். இன்றைக்கி ஊரக சம்பளமாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், நகர்ப்புறங்களில் கூலியாக இருக்கட்டும், 4-5 ஆண்டுகளாக தேங்கி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, தலைமை பொருளாதார ஆலோசகரே சொல்கிறார், ஸ்டாக்னன்ட் வேஜஸ். 1. 2வது பணவீக்கம், குறிப்பாக உணவுப் பொருள்கள் பணவீக்கம், கல்வித்துறை பணவீக்கம், சுகாதாரத்துறை பணவீக்கம், ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன், எஜுகேஷ்னல் ஃபீல்டு இன்ஃப்ளேஷன்,
ஃபுட் இன்ஃப்ளேஷன். 3 வேலையின்மை. இவை தான் பெரிய பிரச்சனைகள். இவையெல்லாம் சேர்ந்து தான் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க பொருளாதார சரிவே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. இக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குது, பொருளாதாரம் மந்தமாகத்தான் முன்னேறுகிறது, மந்த கதியில் தான் போகுதுன்னா ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் அரசு இதை ஒப்புக்கொண்டு இதற்கான பரிகாரங்களை காணும். 1 ஜிஎஸ்டி வரியை குறைக்கலாம், எல்லாருக்கும் பயன்படும். எல்லாரும் தான் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. வருமான வரி என்பது 3,20,00,000 பேர் தான் கட்டுறாங்க. ஜிஎஸ்டி எல்லா குடும்பங்களும் கட்டுது. எந்த பொருளை வாங்கினாலும் எந்த சேவையை வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டியை குறைக்கணும் 1. 2வது குறைந்தபட்ச ஊதியத்தை கூட்டணும், ஸ்டாட்யூட்டரி மினிமம் வேஜ். எல்லா தரப்புலையும் எல்லா துறைகளிலையும் குறைந்தபட்ச ஊதியம்னு நிர்ணயம் செய்யுது, அதை கூட்டணும். 3வது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அல்லது வரிச்சுமையை குறைக்கணும். 4வது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாள் கூலியை கூட்டணும். இந்த 4ஐயும் செய்தால் எல்லா மக்களுக்கும் கையில் பணம் நிற்கும், எல்லா மக்களும் நுகர்வு அதிகரிக்கும், அப்போ உற்பத்தி அதிகரிக்கும், பொருளாதாரம் மீண்டும் மந்த கதையிலிருந்து மீண்டு துரித கதைக்கு போகக்கூடும். இந்த முயற்சி துரித கதைக்கு போக முடியாத. இந்த 4ஐயும் செஞ்சிருந்தா இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்றிருப்பேன். அப்புறம் வேறு விஷயங்கள் இருக்குது. ரயில்வேல என்ன செய்யணும், சாலை போக்குவரத்தில் என்ன செய்யணும், ஏற்றுமதியில் என்ன செய்யணும், இறக்குமதியில் என்ன செய்யணும். அவர் அனந்த நாகேஸ்வரன் சொன்னது போல கெட் அவுட் ஆஃப் த வே. அரசு விலகி கொள்ள வேண்டும். பல துறைகளில் அரசு விலகி கொள்ள வேண்டும். தலையிடுது. இந்த பட்ஜெட்லேயும் அரசனுடைய தலையீடுகள் என்று நான் பட்டியல் போட முடியும். தலையீட குறைக்கணும்னு தலைமை பொருளாதார ஆலோசகர் சொல்றாரு, நீங்க தலையீட கூட்டுறீங்க. இந்த பட்ஜெட்லேயே புதிதா 15 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்திருக்கப்படாது. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களையே நிறைவேற்ற முடியலையே. முதலீடுல 92,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யலை, குறைச்சிருக்காங்க. அப்படித்தான் நிதி பற்றாக்குறையை நிரப்பியிருக்காங்க. 92,000 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலீடு செலவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களால் ஏற்கனவே உள்ள திட்டங்கள், அதற்கு ஒதுக்கிய நிதிகளை செலவழிக்க முடியல. பல துறைகளில் ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட்ல மட்டும் 72,000 கோடி ரூபாய் செலவழிக்கலை. 72,000 கோடி ஒரு துறையில் மட்டும். அதில் மேற்கொண்டு திட்டங்களை அறிவிக்கிறேன், இந்த ஸ்கீம் அறிவிக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் அறிவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அரசனுடைய தலையீடு கூடுகிறதே ஒழிய அரசனுடைய தலையீடு குறையலை. இப்போ அமெரிக்காவில் அரசையே குறைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க எலான் மஸ்க் தலைமையில். நம்முடைய அரசு வீங்கி கொண்டே போகக்கூடாது, இந்த வீக்கத்தை குறைக்கணும். அதைத்தானே அனந்த நாகேஸ்வரன் சொல்றாரு, கெட் அவுட் ஆஃப் த வே, டீரெகுலேட். விதிகள் சட்டங்களை எல்லாம் தளர்த்துங்க, நீக்குங்கன்னு சொல்றார். அதை நான் முழுக்க நான் ஆமோதிக்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வெளிப்படுத்துவது உங்களுடைய கடமை, உரிமை, அதை செய்கிறீங்க. அதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் பாராட்டுக்குரிய விஷயம் ஏதேனும் இருக்கு? வரவேற்கத்தக்க அம்சங்கள் 3,20,00,000 பேருக்கு வரி சுமையை குறைத்தது வரவேற்கத்தக்க அம்சம்தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன் அதை நான் எதிர்க்கணும்? நானும் வருமான வரி கட்டுறேன். அதனால் எனக்காக சொல்லலை, 3,20,00,000 மக்களுக்கு வரவேற்கத்தக்க அம்சம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதைவிட வரவேற்கத்தக்க அம்சம்னு எனக்கு ஒன்றும் படலையே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். 1991 செஞ்சது போல, 2004 சென்னதை போல அரசனுடைய கெடுபிடிகளை குறைத்திருக்கலாம். அதை செய்யலையே, அதான் எனக்கு வருத்தம். பல பேர் எழுதியிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சுர்ஜித் பல்லா
வழக்கமாக அரசை ஆதரிக்கிறவர் பட்ஜெட்டுக்கு முதல் நாள் என்ன சொன்னார்? பிக் பேங் 1991 தருணம் வந்திருக்கிறது, வாய்ப்பை தவற விடாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பை தவற விட்டுட்டாங்களே. 1991 எப்படி பல சட்டங்கள் பல விதிகளை நீக்கணுமோ, 2004 பல சட்டங்கள் பல விதிகளை எல்லாம் தளர்த்தணுமோ, அதை செய்வதற்கு மிக சரியான தருணம் 2025. இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? மார்க் போடுற வேலை நான் ஆசிரியராகவே இல்லை. நான் எப்படி ஆசிரியர்? மார்க்கெல்லாம் போட முடியாது. அவரவர்கள் பார்வையில் தான் கணிக்கணும். அவரவர்கள் பார்வையிலே கணிக்கும் பொழுது மிக பெரும்பகுதி மக்களுக்கு வருத்தம் இருக்கிறது. மிக பெரிய அளவு மக்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறது. அதாவது கூலி உயரலை, சம்பளம் உயரலை, வேலை வாய்ப்புகள் உயரலை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு 2-3 சுலபமான வழிகள் இருந்தன. ஜிஎஸ்டியை குறைச்சிருந்து பெட்ரோல் டீசல் மீது வரிச்சுமையை குறைச்சிருந்தாலே பணவீக்கம் குறைஞ்சிருக்கும். அதையெல்லாம் செய்யலையே. ஏமாற்றம் தானே மிஞ்சி இருக்கிறது. இந்த பட்ஜெட் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.